தமிழ்நாட்டுக்கு கேடு, தமிழ்நாட்டுக்கு கேடு. காலில் விழுந்து மன்னிப்பு கேள், எடப்பாடியாரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேள், எடப்பாடியாரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேள், எடப்பாடியாரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேள். ஆட்டுக்குட்டி அண்ணாமலை திமிர இல்லாதவளை, திமிர இல்லாதவளை எடப்பாடியார் நினைத்தால் நூலாய் பறந்துவே, எடப்பாடியார் நினைத்தால் தலைவர் கட்சியை மதிக்காமல் ஐக்கு வந்து பேசும் அண்ணாமலை ஒளிக அத்துக்குட்டி அண்ணாமலை, அத்துக்குட்டி அண்ணாமலை, செயல்பாடை மாற்றிக்கால். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், கழக நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசையை பெற்றவர், இந்த கழகத்தை வழிவோடும் பொலிவோடும் நடத்துபவர். அவர் தமிழக அரசியலில் இந்திய அரசியலிலும் ஒரு பெரிய பல்கலைக்கழகம். அண்ணாமலைன்ற ஒரு ஆட்டுக்குட்டின்றால சாதாரணமாக இப்போ தான் அவங்க கட்சியில் கண்டுபிடிச்சி இவனுக்கு அரசியல் அறிவே இல்லை அப்படின்னு படிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. இவர் இப்போ தான் எல்கேஜி அரசியலில் படிக்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க இப்போ தான் அனுப்புகிறாங்க. ஏன்னா இவருக்கு அரசியல் தெரியலன்றனால தான் அவங்க கட்சியை இப்போ அனுப்புது லண்டனுக்கு. அப்போ அரசியலில் கத்துக்குட்டியான ஒரு அண்ணாமலை எங்கள் அரசியல் பல்கலைக்கழகம், அரசியலில் இந்தியாவிலே ஒரு பல்கலைக்கழகம். எங்கள் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் அவர்கள் ஒரு அரசியலை இந்திய அரசியல்வாதிகளுக்கு கற்றுக்கூடியவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம், பல்வேறு அரசு பொறுப்புகளை வகித்தவர். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர், தமிழகத்தின் வருங்கால முதல்வர், தமிழகத்தின் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர். இவர் அண்ணாமலை என்றாலே ஸ்டாலின் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அவர்கிட்ட வாங்குகிற காசுக்கும், உதயநிதிட்ட வாங்குகிற காசுக்கும், சபரீஷனுக்கு வாங்குகிற காசுக்கும் சலாம் அடித்து அந்த காசுக்காக அவங்க சொன்ன அசைன்மெண்ட்டை சொன்ன வேலையை செய்கிறதுக்காக தேவையில்லாமல் 2019 இவர் எங்கே இருந்திருப்பாருன்னு தெரியாது. 19 to 22 வரைக்கும் நம்ம கழக பொதுச்செயலாளர் காலையில் விழுந்து கூட்டணிக்கு கெஞ்சினவங்க, கொடுத்த சீட்டை வாங்கிட்டு போனவங்க. இவருக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும்? அரசியல் தெரியாத ஒரு நபர். இந்த நபர் இனிமேலும் தொடர்ந்து எங்கள் பொதுச் செயலாளரை விமர்சித்தால் தமிழ்நாட்டில் அவர் எங்குமே நடமாட முடியாது என்பதை இதன் மூலம் அதிமுக அவரை எப்பொழுதும் வெளியில் நடமாட, இந்தியா அரசியலில் பல்வேறு உதாரணங்கள் அதிமுக செஞ்சுருக்கு. அது தொடரும். அரசியல் கத்துக்குட்டி அண்ணாமலை இனிமே இதோட நிறுத்திக்கணும், எங்கள் பொதுச் செயலாளர் விமர்சிப்பதை நிறுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன்.